சார் அந்த ரோடு ரெண்டா பிரியுது குளம் தாண்டின உடனே. குளம் தாண்ட உடனே இந்த கவர்மெண்ட் வாட்டர் டேங்க். ஆமா 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 ஒரு தார் ரோடு. ஆமா. ஆத்தூர் விஜிபி ஜெய் நகர் அங்கிருந்து நண்பர் பிரபுங்கிறவர் அழைக்கிறாரு. வீட்டில் 2 கம்பிகளுக்கு இடையில 2 பாம்பு, ஒவ்வொரு கம்பிலையும் வெவ்வேறு பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. இது காலையில் ஒரு 9:30 மணி அப்படி இருக்கும். அவங்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஒரு சின்ன பதற்றம் இருக்கு. இப்போ நம்ம அந்த மீட்புக்காக தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இங்க பார்த்தப்பதான் நமக்கு ஒரு சின்ன தடுமாற்றம். என்ன காரணம்னா 2 கம்பி உள்ள 2 பாம்பு இருக்கா சொன்னது. நம்ம கம்பி ஏதோ கீழே போட்டு வச்சுட்டாங்கன்னு நினைச்சோம். அங்க போய் பார்த்தா அவங்க வீட்டு முன்னால ஒரு பெரிய முகப்பு ஷீட் இறக்கிறாங்க. அதுக்குள்ள 2 கம்பி லேயரா கம்பி போகும் அந்த ஷீட்டுக்கு சப்போர்ட்டுக்காக. அது 2 கம்பியில 2 பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது என்னன்னா கொஞ்சம் உயரத்துல இருக்கு. இந்த மாதிரி இடம் நமக்கு கையாளுவதற்கு கொஞ்சம் நெருக்கடியான இடமா இருக்கும். அங்க இருந்து வரும்போது கம்பி ஏதோ கீழே இருக்குன்னு நினைச்சிருந்தோம். இங்க பார்த்தா மேல ஒரு சின்ன தடுமாற்றம் தான் நமக்கு. ஷெட்டுக்கு சப்போர்ட்டா கொடுத்துருக்க அந்த ஸ்கொயர் ராட்ல உள்ள இருக்குது சின்ன சின்ன கேப்பா இருக்கு. நடுவில் ஸ்க்ரூ வேற ஏற்றிருக்காங்க. இந்த பக்கம் இருந்து ஒரு கம்பியை விட்டு அந்த பக்கம் எடுக்க முடியாது. நாம தட்டி பார்க்குறோம். இதுல டார்ச் அடிச்சு பார்க்குறோம். பாம்பு ரொம்ப மெலிதா இருக்குது. இது ஒரு பெரிய போராட்டமா போச்சு. நம்ம சாதாரணமா அந்த ஸ்கொயர் ராடு கீழே இருந்துக்கோன்னு நினைச்சு வந்தோம். கிட்டத்தட்ட இது ஒரு 3 மணி நேர வேலையை எடுத்துருச்சு. சில நேரங்கள்ல இப்படிதான் அமையும் நமக்கு மீட்பு. இப்போ நாம ஒரு முடிவு எடுத்தோம். என்னன்னா வேகமா இதுக்குள்ள தண்ணீர் பாய்ச்சறது. தண்ணீர் பாய்ச்சினா இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் தண்ணீர் வரும். இந்த வேகத்துல பாம்பு தாக்கு பிடிக்க முடியாம வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அவங்க பக்கத்து வீட்டுல போய் ஒரு லாங் ஹோஸ் ஒன்று வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு அந்த பைப்பை போறாங்க. அதுக்கு முன்ன தம்பி என்ன பண்றாருன்னா, இன்னொரு தம்பி அது அங்கிருந்து இறங்கினா பக்கத்திலேயே மரத்தோட கிளைகள் அட்ஜாயிண்டா இருக்கு. ரொம்ப வேகமா கிளை மேல ஏறி போயிடும். அப்ப அந்த வீட்டுக்கு இறங்குறது நிம்மதி இருக்காது. பாம்பை நம்ம தவற விட்டுட்டோம்னா எப்பவுமே மீட்புக்கு போன உடனே ஐயோ விட்டுட்டாங்களேன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அது விஷமற்ற பாம்பா இருந்தா கூட. அப்போ நம்ம என்ன பண்றாருன்னா, தம்பி அந்த மரக்கிளைகள் எல்லாம் கழிக்கிறாரு. ஏன்னா இது வெளியே அதன் வழியாக தாவி வரீங்க போயிட்டா அது பிரச்சனையாடும் சொல்லி அந்த பணியை நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். அதாம்மா இங்க தட்டு சொல்லுவா இது வெளியே வர்றதுக்கு பாரத் மேல ஏறி பார்த்த தம்பி விக்னேஸ்வரன் உறுதிப்படுத்துறாரு, 2லயே இருக்கிறது கொம்பேரி மூக்கன் அப்படிங்கிறாரு. எப்போ இதை இனங்காண்றது தம்பிகள் ரொம்ப எக்ஸலண்டா பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க என்ன பாம்பு 2மே கொம்பேரி மூக்கன்றாரு. இப்ப நமக்கு அது ரொம்ப வேகமாக இயங்கக்கூடிய பாம்பு, மெலிதாக இருக்கும், உயரத்துல ஏறும், மரத்துல ஏறும். அது மரமேறி பாம்புன்னு சொல்லுவாங்க கொம்பேரி மூக்கனை. அதாம்மா இங்க தட்டு சொல்லுவா இது வெளியே வர்றதுக்கு தட்டு பாரத் விக்னேஸ்வரா கொம்பேரி தானா கொம்பேரி தானா. இந்த 2மே கொம்பேரி மூக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரமேறி பாம்புகள். ஆண் பெண் போல இருக்கு. இந்த வீட்டுல ஒரு 12 நாய்கள் இருக்கிறதால அதுங்களால கீழே நடமாட முடியல. அவங்க அதனால என்ன ரூட்டை எடுத்துருக்காங்கன்னா, இந்த மரம் வழியா ஏறி இது மேல ஏதோ அபார்ட்மெண்ட்ல குடியிருக்க மாதிரி ஆளுக்கு ஒரு பைப்ல ரெகுலரா செட்டில் ஆயிருந்திருக்காங்க. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சிக்க முடியும். நாய்கள் தொந்தரவால இவங்க நேரம் மரத்து மேல ஏறி அந்த பைப் உள்ள போயிருது. அப்புறம் அப்படியே இறங்கி மரத்துல இறங்குறது, வெளியே போயிருது. தண்ணி போர்ஸா கொட்டுறதால முதல் பாம்பு இது வழியா வெளியே வந்துட்டாரு. காமன் பிரான்ஸ்பேக் ட்ரீ ஸ்னேக் 2 ஜோடியா இருந்துச்சு. ஒரு பிளாட்ஸ் மாதிரி ஒருத்தர் தனித்தனி வீட்டுல இருந்துக்கிறாங்க பாரு. எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தம்பி விக்னேஸ்வரன் இருந்த பக்கம் இன்னொரு கொம்பேரி முக்கன் வெளியே வந்துடுச்சு. இங்க மீட்கப்பட்ட அந்த 2 பாம்புமே கொம்பேரி மூக்கன் என்ற வகையை சேர்ந்த பாம்பு. இது முற்றிலும் விஷமற்ற பாம்பு. இதை மரமேறி பாம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பிரான்ஸ்பேக் ட்ரீ ஸ்னேக்னுவாங்க.
இது ரொம்ப வேகமா இயங்கக்கூடிய பாம்பு. மரத்துலலாம் ஏறும். ஏதாவது உயரமா இடம் இருந்தா, அது கிரிப் இருந்தா போதும், எந்த உயரத்துக்கு வேணாலும் ஏறும். இந்த பாம்பு வந்து ஒரு கொடிய விஷம் கொண்ட பாம்பு. இது யாராவது கடிச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சடலத்தை எரிக்கிற வரைக்கும் எங்கேயாவது மரத்து மேல இருந்து அந்த மயானத்தை வெடிக்க பார்க்கும். அந்த சடலம் வந்து முழுதாக எரிவிட்ட பின்னால தான் இந்த பாம்பு இறங்கி தன்னுடைய ரெகுலர் லைஃபுக்கு போவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த பாம்பு கடிக்கக்கூடும், ஆனால் விஷமற்ற பாம்பு. இந்த பாம்பினால் மனித உயிர்களுக்கு ஆபத்து கிடையாது. இது சிறு சிறு பூச்சிகளை வந்து உணவாக எடுத்துக்கும். அப்படியான பாம்பு தான் இது. இதை பற்றி தவறான தகவல்கள் வந்து பரவலாக பரவி இருக்குது. அதனால இந்த பாம்பை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இது பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. அந்த பதிவை தான் அதில் பார்க்குறோம். நன்றி.